ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ் எஸ், வணக்கம் வணக்கம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 6வது நாள் செஷன் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ உங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ்னா என்ன, யூஐ யூஎக்ஸ்குள்ள எப்படி வரலாம், ஓகே, யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்குள்ள என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நான் லாஸ்ட் 5 டேஸாக ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to see what is projects. யூஐ யூஎக்ஸ் டிசைனர் படிக்கிறத பத்திலாம் எனக்கு பிரச்சனை இல்லை பிரதர். வேலைக்கு எப்படி போதான் தெரிய மாட்டேங்குது பிரதர் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு கெட் அ ஜாப் அப்படின்றது தான் பெரிய டாஸ்கா இருக்கு. படிக்கிறது கூட ஈஸி பிரதர், வேலை வாங்குறது தானே பிரதர் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? ஸோ பீப்புள்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. வில் வெயிட் ஃபார் சம் டைம். ஓகே, வி கேன் ஸ்டார்ட் சூன். ஓகே, ஸோ லாஸ்ட் 5 டேஸ் உங்களுடைய கோர்ஸ், ஐ மீன் இந்த பூட் கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நிறைய ஹை ஓப்பனரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னால் கண் கூட பார்க்க முடியுது. ஸோ ஹவு யூ பீப்புள் ஆர் ஃபீலிங் ரைட் நவ்? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸோ ஹவு யூ பீப்புள் ஆர் ஃபீலிங் ரைட் நவ் அண்ட் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு? உண்மையாலுமே ஒர்த்துன்னு ஃபீல் பண்றீங்களா இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்றது?
ஓகே. ஸோ நானும் ஹெச்ஆர் நவீன் பிரதரும் பேசணும். லைக் ப்ரோ, நம்ம கண்டிப்பா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இப்படியே கார்பரேட் குள்ள கொண்டு போகணும் ப்ரோ. அதான் என்னுடைய மோட்டிவ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது நான் சொன்னேன், ப்ரோ என்னுடைய மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா மினிமலா ஒரு 1,00,000 டிசைனரை வந்து நான் உருவாக்கிட்டேன்னா இந்த டிசைன் ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கான ஒரு சாட்டிஸ்பிகேஷன் நான் வந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் ப்ரோ. ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் 1,00,000 டிசைன் ஒருத்தவங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கு எய்ம் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் 1,00,000 அதை நான் பில்ட் பண்ணிட்டேன்னா அந்த 1,00,000 அடுத்த ஒரு ஒரு 1,00,000 ரெடி பண்ணும். அப்படியே பில்ட் ஆகி ஸ்கில்ஃபுல் இந்தியாவா மாறும். நம்மளுடைய இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கில்ஃபுல் இந்தியாவா மாறும். அதுல நம்ம தமிழ்நாடோடைய பங்களிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. பட் நம்மளுக்கெல்லாம் இப்போ அடுத்த ஜெனரேஷனா வரவங்களும் அதுக்கான தகுதியோட இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. ஓகே. எஸ். ஹவ் யூ பீப்புள் ஆர் ஃபீலிங் ரைட் நவ்? நீங்க குடுக்குற ஒவ்வொரு ஃபீட்பேக்கும், நீங்க குடுக்குற ஒவ்வொரு இன்புட்டும் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலிடான ஒரு ஒரு விஷயமா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, அததான் நான் எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருவேன். ஓகே. உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கிறது அந்த ஃபீட்பேக்ஸ். அந்த வேலிடான ஃபீட்பேக் தான் எனக்கு தேவை. சரியா? நான் இந்த இந்த ஒரு செஷன வந்து 8:30 மணிக்கு கண்டக்ட் பண்றதே உங்களுக்காக தான். எனக்கு எவ்வளவோ வொர்க் இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நான் எத்தன செஷன் எடுக்குறேன்னு நெனைக்கிறீங்க? மார்னிங் 6 ஏஎம்ல இருந்து நான் செஷன் எடுத்துட்டு இருக்கேன். 6 ஏஎம் டூ 7 ஏஎம். ஹவ் டூ கிராக் அ இன்டர்வியூ. அதாவது பசங்க எங்கெங்கேயோ ஏதாவது ஒரு இடத்துல படிச்சிடுறாங்க. ஓகே. ஆனா வேலை எப்படி எடுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது சொல்லிட்டு மார்னிங்ல 6 ஏஎம் டூ 7 ஏஎம் யாராவது 6 மணிக்கு கிளாஸ் எடுத்து பார்த்துருக்கீங்களா? ஐ எம் டேக்கிங் 6 ஏஎம் ஒர்க் ஷாப். ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்றேன், 6 மணிக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அகாடமிக்குள்ள போனதுக்கப்புறம் 6 மணிக்கு அப்புறம் 9, 10 மணிக்கு போனதுக்கப்புறம் 11 டூ 12, 1 வரையும் கிளாஸ் எடுக்கிறேன். அகைன் ஐ எம் டேக்கிங் கிளாஸஸ் அட் 6 டூ 7 பேட்சஸ். இப்படியே நெறைய பேருக்கு பேட்ச் எடுத்துட்டு, பிளஸ் அது இல்லாம எனக்கு கூட படிச்சிருக்கிற பசங்களுக்கு இன்டர்வியூக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாரி இட்ஸ் பீன் அ ஹெவி பேக்டு டே ஃபார் மீ எவ்ரி டே. ஓகேவா? அதுல ஒரு 8:30 மணிலேருந்து 9 மணி உங்களுக்காக நான் எப்பயுமே ஆ உங்களுக்காக ஒதுக்கி வச்சிருக்கேன். இந்த மாரி ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றதுக்காகவே ஒதுக்கி வச்சிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ். யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ ரெகுலரா, உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஓகே. இன்னைக்கு என்ன டாபிக்னா போர்ட்ஃபோலியோ அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா படிக்கிறது எங்க வேணா படிச்சிடுறோம். பட் ஆனா வேலை கிடைக்க தானே ரொம்ப கஷ்டமா இருக்கு. போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண தானே தெரிய மாட்டேங்குது. ஸோ திஸ் இஸ் மை திங் ஆக்சுவலி. லித்தேஷ் அதுக்காகவே நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட் ஆனா ஸ்டில் ஐம் நாட். பட் ஐ நீட் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் ஃபார் தட். ஓகே. ஸோ கண்டிப்பா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பார்க்கலாம். அதுக்குன்னு ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். எஸ். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனா பரவாயில்லப்பா. காலேஜ் முடிச்சுட்டு யாருப்பா உனக்கு சொல்லிக் குடுக்குறா? 5 ஆபீஸே ஸ்டார்ட் பண்ற டைம் 9:30 மணி தான். ஒரு அகாடமில இருந்து பாருங்க. ஒரு அகாடமியோட பெர்ஸ்பெக்ட்ல இருந்து பாருங்க. எத்தன மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க? 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? எனி இண்டிவிஜுவல்ஸ் டேக் கிளாஸஸ் அட் ஏர்லி மார்னிங் 6 ஏஎம் கிளாஸ் எடுப்பாங்களா? நெவர். இட்ஸ் நாட் லைக் தட். கரெக்ட்டா? பட் வி ஆர் டேக்கிங் கிளாஸஸ் அட் 6 ஏஎம். எஸ். ஓகே கைஸ், தேங்க் யூ. ஸோ இன்னைக்கு செஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ அண்ட் ப்ராஜெக்ட். ஓகே.
இப்ப நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே சாட்லயே போடுறேன் பாருங்களேன். ஸோ யுஐனா என்னன்னு பார்த்துட்டோம். யுஎக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தோம். சேலரி எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தோம். கரெக்ட்டா? அதுக்கப்புறம் யுஐ டிசைனர டீட்டெயிலா பார்த்தோம். யுஐ டிசைனர் டீட்டெயிலா பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ யுஎக்ஸ் டெலிவரபிள்ஸ் பார்த்தோம். ஓகே. இப்ப நம்ம லாஸ்ட்டா பார்க்க போறது போர்ட்ஃபோலியோ. அதாவது போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணணும்? ஓகே. ஒரு போர்ட்ஃபோலியோவ எப்படி பண்ணணும்? அண்ட் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி எடுத்து நான் பண்ணணும்? கேஸ் ஸ்டடி பண்ணா தான்ப்பா வேலை தருவாங்க. இல்லன்னா தர மாட்டாங்க. ஓகே. ஸோ எஸ். இப்ப நம்ம பார்க்க போறது யுஐ பார்த்தாச்சு, யுஎக்ஸ் பார்த்தாச்சு. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன மாரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? மார்க்கெட்ல எவ்வளோ சேலரி குடுப்பாங்க? எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ போர்ட்ஃபோலியோ அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பார்க்குறோம். ஓகே. ஸோ போர்ட்ஃபோலியோ அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. என்னென்ன மாரியான விஷயங்கள்லாம் தேவைப்படும் ஒரு போர்ட்ஃபோலியோ பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க போர்ட்ஃபோலியோன்றது என்னன்னு புரிஞ்சுக்கணும் மொத. போர்ட்ஃபோலியோன்றது நீங்க பண்ண சாம்பிள் வொர்க்ஸ் போடுற இடம். அப்படிதானே நெனச்சுட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? இஸ் இட் கரெக்ட்? போர்ட்ஃபோலியோன்றது என்னன்னா, சாம்பிள்ஸ் டிசைன் பண்ணி போடுற ஒரு இடம். கரெக்ட்டா? இஸ் இட் ட்ரூ? ஸோ இந்த மாரி நம்ம வொர்க் பண்ண வொர்க்லாம் போட்டு வைக்கிற ஒரு இடம். அதாவது ஷோகேஸ் பண்ற ஒரு இடம் தான் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்களா? எஸ்ன்னு போடுங்க. இல்ல ப்ரோ அது அதுக்கு மேல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே. சொல்றது புரிஞ்சுதா? போர்ட்ஃபோலியோன்றது நான் வொர்க் பண்ற வொர்க்ஸ் எல்லாம் ஷோ பண்ற இடம். அதாவது ஷோ பண்ற இடம் தான் போர்ட்ஃபோலியோ அப்டின்னா, அப்படிதான் ப்ரோ நான் நெனச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, மீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ கேஸ் ஸ்டடி மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னா, நீங்க யாருன்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ போர்ட்ஃபோலியோன்றது என்னன்னா, ஸோ ஹூ ஆர் யூ? ஓகே. ஸோ போர்ட்ஃபோலியோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைனரா இருக்கீங்க அப்படின்னா, இந்த கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த ஹைரிங் கம்பெனிஸ், யுஎக்ஸ் டிசைனர் ஹையர் பண்றவங்க, அவங்க எல்லாரும் உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்து தான் வேலைக்கு எடுப்பாங்க. யுஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு டிகிரி முக்கியமா ப்ரோ? அதாவது என்ன சொல்லுவாங்க, நான் வந்து யுஐ, யுஎக்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணுமா ப்ரோ? அப்படிலாம் கேட்டீங்கன்னா, முன்னாடி அப்படிலாம் கிடையாது. நல்ல போர்ட்ஃபோலியோ இருந்தா எல்லாரையும் வேலைக்கு எடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, தேர் வாஸ் எ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர் டூ பிகம் எ யுஐ, யுஎக்ஸ் டிசைனர். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் போர்ட்ஃபோலியோ. ஸோ போர்ட்ஃபோலியோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ டிசைனர், ஓகே, ஆஸ் அ டிசைனர் யூ ஹேவ் டு டெலிவர் ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட்டோடைய எல்லா விஷயத்தையும் ரிசர்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் நீங்க சென்ட் பண்ணணும். ஓகே. அதாவது யூ நீட் டு ஹேண்டில் ஃபுல் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்ட ஹேண்டில் பண்ற மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணணும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லாத்தையும் நீங்களே ஓனா எடுத்து டிசைன் பண்ணி சப்மிட் பண்ற அந்த ஆக்டிவிட்டிக்கு பேரு தான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட்ஃபோலியோ பண்றதுக்கு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி வாட் இஸ் யுஐ, யுஎக்ஸ் டிசைன். யுஐ, யுஎக்ஸ் டிசைன் தெரியாம போர்ட்ஃபோலியோ பண்ணீங்கன்னா, அதாவது கொத்தனார் வீடு கட்டுனா எப்படி இருக்குமோ,
அப்படி இருக்கும். ஓகேவா? இன்ஜினியர் வீடு கட்டினா எப்படி இருக்கும்? கொத்தனார் வீடு கட்டினா எப்படி இருக்கும்ன்றதுக்கு 2 வித்தியாசம் இருக்கு. ஓகே. சோ இன்ஜினியர் வில் வொர்க் ஆன் தி ஃபவுண்டேஷன் லெவல் இட்செல்ஃப். அந்த மாடி இத்தன லெவலுக்கு போகுதுன்னா, அதுக்கேத்த மாரி ஃபவுண்டேஷன் போடுவார். கொத்தனாருக்கு வந்து அந்த மாடி கணக்குலாம் கிடையாது. ஓகே, ரூ. 10,00,000 வச்சிருக்கீங்களா? வாங்க ஒரு வீடு கட்டிக் குடுக்குறேன் வாங்க. அப்படின்னு சொல்லி வீடு கட்டி குடுப்பார். அதுவே ஒரு இன்ஜினியர் கிட்ட நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா, "ஓ! வாங்க உட்காருங்க. என்ன எத்தன எத்தன மாடி கட்டணும்? எத்தன பேருக்கு கட்டணும்? எத்தன பெட்ரூம் இருக்கணும்? எவ்வளோ சைஸு? ஃபவுண்டேஷன் எவ்வளோ போடணும்?" அப்படின்னு அந்த ரிக்வயர்மென்ட் கேட்டுட்டு டிசைன் பண்ணி குடுப்பாரு. அவரு தான் இன்ஜினியர். சொல்றது புரிஞ்சுதுங்களா? சோ, இப்ப டெவலப்பர் கிட்ட போய் அப்படியே குடுத்தீங்கன்னா, ஒரு டிசைன டெவலப் பண்ணி குடுத்துருவாங்கன்னு நெனைக்கிறீங்களா? நெவர். தே வோன்ட் கிவ் லைக் தட். புரிஞ்சுதா? அவங்க என்ன சொல்லுவாங்க, "ப்ரோ, டிசைனர்ஸ் கிட்ட இருந்து டிசைன் வாங்க ப்ரோ. அப்பதான் எங்களால டிசைன் பண்ண முடியும்." அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ இங்க தான் நம்மளோட தேவைப்படுது. சோ, டிசைனருக்கு ஐ மீன் டெவலப்மென்ட்க்கு முன்னாடி போக வேண்டிய விஷயமே நம்மளோட டிசைன். டிசைனுக்கு என்ன தேவைப்படுது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச். ரிசர்ச்சுக்கு யார் இன்புட் குடுக்கணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர். இது எல்லாத்துக்கும் ஒருத்தவங்க காசு குடுத்து ஃபண்டிங் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு பெயரு ஸ்டேக் ஹோல்டர். இப்படிதான் அந்த ஹைரார்கி வந்து இப்படிதான் இருக்கு. சோ போர்ட்ஃபோலியோ அப்படின்றது என்னன்னா, ஹூ ஆர் யூ? நீங்கள் யாரு? நீ என்ன மாரி வேலைலாம் செஞ்சிருக்கிற? நீ என் கம்பெனிக்கு எப்படியா சூட் ஆவ? அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு டாக்குமென்டேஷன். அதுக்கு பெயர் போர்ட்ஃபோலியோ அப்படி சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ. போர்ட்ஃபோலியோனா நான் சாம்பிள் பண்ணி வச்சிருக்கிற வொர்க்க காட்டுறதுக்கான ஒரு இடம். இப்ப எப்படிலாம் டெவலப்பர் வந்து GitHubன்னு ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்களோ, அந்த மாரி யுஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு ஒரு இடத்த ஷோ பண்ணி காட்டணும்னு சொல்லி காட்டுறீங்க, சொல்றீங்க ப்ரோ. எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ என்னென்ன டேட்டாலாம் வரும் ப்ரோ இதுல? அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு யுஎக்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல நீங்க டாக்குமெண்ட்ஸ் நெறைய பிரிப்பரேஷன் பண்ணுவீங்க. நெறைய டேட்டா பிரிப்பரேஷன் பண்ணுவீங்க. அதாவது ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுப்பீங்க. ரிசர்ச்ல யூசர் சொல்றதெல்லாம் பேப்பர், பேனால நோட் பண்ணுவீங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவீங்க. டீம்ஸ்ல கனெக்ட் பண்ணுவீங்க. ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த மாரி பல்வேறு விதமான டேட்டா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது எல்லாத்தையும் ஷுட் டாக்குமெண்ட். ஓகே. சோ டாக்குமெண்ட் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர நம்ம ஏற்கனவே பார்த்தோமா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் என்னுடைய பிகினர் செஷன்ல ஐ வில் கவர் இட் அப். ஓகே. அதாவது டாக்குமெண்ட் பண்றதுனால கிடைக்கிற பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸ், டேட்டாஸ் எல்லாத்தையுமே டான்ஜிபிள் மெட்டீரியலா கிடைக்கும். அத அழகா எடுத்துன்னு வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோல பிரசன்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம, உங்களுடைய கொலீக்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட ரைட் நவ் ரிசர்ச் பண்ண டேட்டா மூலியமா எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டாக்குமென்டேஷன். அந்த டாக்குமென்டேஷன்ல இருந்து இருக்கிற டேட்டாவ வச்சு தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களோட போர்ட்ஃபோலியோ பண்ண போறீங்க. இப்ப யுஐ யுஎக்ஸ் போர்ட்ஃபோலியோன்றதுக்கான ஒரு பிரீஃப் கிடைச்சுச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, பிஓஆர்டி போர்ட் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது லித்தீஷ், கோர்ஸ் பண்ணணும்ன்றது வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஓகே. ஆனா, இந்த உலகம் வந்து ஒரு பேப்பருக்கு குடுக்குற மரியாதை ஒரு மனுஷனுக்கு குடுக்குறது கிடையாது. இது உங்களுக்கு தெரியும், புரியும்னு நான் நம்புறேன். ஏன்னா, என்னையுமே எவனும் நம்பல. நானுமே 2 கோர்ஸ் பண்ணிட்டு தான் அந்த ஃபீல்டுக்குள்ள போனேன். நான் ஒண்ணும் நான் பொய்லாம் சொல்லல. ஐ ஹேவ் டன் 2 கோர்சஸ். நீங்க என் LinkedInலயே போய் பார்த்தாலுமே தெரியும் அது. ஓகே. இங்க கோர்சஸ் முக்கியமா? நான் செல்ஃப் தாட்டா போலாமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எப்படி வேணா போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் மேட்டர் என்னன்னா, ஹூ பிலீவ் யூ டூ கிவ் அ ஜாப்? ஹூ பிலீவ் யூ டூ பே யூ ஃபார் 4 லேக்ஸ் பெர் ஆனம்? யாரு உங்கள நம்பி ரூ. 4,00,000 காசு கட்டுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்கன்றத நீங்க சொல்லுங்க.
சோ இங்க மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் கொடுக்குற மரியாதை அல்டிமேட். ஓகே, அதுக்காக உடனே நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக நீங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கிற அகாடமில போய் கடகடன்னு போய் ஜாயின் பண்றது இல்ல. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த கரிக்குலம் தே ஆர் டேக்கிங். நிஜமாலுமே அந்த மென்டார்லாம் இண்டஸ்ட்ரியில இருந்து வராங்களா? வந்தா கூட ப்ராப்பரான கோச்சிங் தெரியுதா? அவங்களுக்கு நம்மளுக்கு கனெக்ட் ஆகுதா? நம்ம எப்போ கேட்டாலும் சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்காங்களா? ஹவ் த மென்டாலிட்டி ஆஃப் த மென்டார், ஹவ் த இன்ஸ்டிடியூட் வில் பி, ஹவ் தே வில் சப்போர்ட் ஆன் தி பிளேஸ்மெண்ட். இந்த ஃபேக்டர் எல்லாம் செக் பண்ணாம தயவு செய்து இறங்கவே இறங்காத. ஏன்னா ஒவ்வொரு மீட்டப்லயும் நான் போய் நிக்கும் போது நான் அந்த அகாடமில படிச்சேன் ப்ரோ, நான் இந்த அகாடமில படிச்சேன் ப்ரோ, கை விட்டாங்க ப்ரோ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ யூ நீட் டு கோ ஃபார் திங்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டா எடுங்க. பட் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் திஸ் ஒன் இஸ் ஒர்த் ஃபார் மீ ஆர் நாட். அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் அட்டன் பண்ணுங்க, போங்க. இந்த 7 நாள்ல நீங்க பாத்துருக்கீங்க. ஓகே சார், இந்த 6 நாள் பாத்துட்டு இருக்கீங்க. நான் 1 ஹவர் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். கரெக்டா? நான் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் வேல்யூவை ப்ரொவைட் பண்றேன். ஈவன் என்னை வந்து சில பேர் கலாய்ச்சா கூட நான் அதுக்கான ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு நான் பண்ணாம, அதுக்கான அஃபண்ட் ஆகாம நான் வந்து எவ்வளவு தூரம் நம்ம என்ன பண்றோம், கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். கரெக்டா? சோ இந்த மாதிரி மென்டார் எல்லாருக்கும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் தென் யூ நீட் டு கோ ஃபர்தர் லெவல். காட் இட்? எஸ். ஒரு பிரீஃபான விஷயத்த, முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா நெறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். அதனால சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட். சோ போர்ட்ஃபோலியோன்றது என்னன்னு சொன்னேன். ஹூ ஆர் யூ? வாட் கைண்ட் ஆஃப் அ ஜாப் யூ கேன் டூ? ஹவ் யூ கேன் ஃபிட் இன்டு மை ஆர்கனைசேஷன் அப்படின்ற விஷயம் தான் அதுல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்து இருக்கிற ப்ராஜெக்ட், அதுல நீங்க எந்த அளவுக்கு டெப்தா யூஎக்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதாவது கதைய பார்த்துட்டு வந்து சொல்றது ஒரு விதம். ஓகே, கதைய பார்த்துட்டு வந்து சொல்றது ஒரு விதம். அதுல கதையே அப்படி தத்ரூபமா எனக்கு வந்து ஷோ ஆகுது. அந்த டாக்குமெண்ட்ல பார்க்கும்போது தெரிஞ்சிரும். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா காப்பி ப்ராஜெக்ட்டா இல்ல உண்மையாலுமே இதுல ஒர்க் பண்ணிருக்காங்களா சொல்லிட்டு. சோ த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் யூ ஷுட் திங்க் லைக் அ ஸ்டார்ட் அப் ஓனர். ஒரு ஸ்டார்ட் அப் ஓனர் எந்த அளவுக்கு திங்க் பண்ணுவானோ அந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் நச்சுன்னு இறக்கணும். த ஐடியா ஷுட் பி வெரி யூனிக். நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் மார்க்கெட். ஓகே, நீங்க யூனிக்கா இருந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எடுத்து வச்சுக்கணும். அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்மையாலுமே ஆர்&டி போடணும். வேல்யூ சிஸ்டம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ப்ரோ இதெல்லாம் ஸ்டார்ட் அப் ஓனரே திங்க் பண்ண மாட்டாங்க ப்ரோ. நம்ம எப்படி திங்க் பண்றது? எஸ் ப்ரோ, வி நீட் டு திங்க் அபவுட் தட் அண்ட் ஆல். பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கணும். ஒரு ஆப் பிரசன்ட் பண்றோம்னா நம்ம நஷ்டத்துக்குலாம் இந்த ஒரு ஆப் பண்ண முடியாது. We need to have some return on investment on the application. Then only you will get a funder. Funding கிடைக்கும் உங்களுக்கு. So you need to think like a startup owners மாதிரி திங்க் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும். இந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது ஒரு கேப்ஸை ஃபிகர் அவுட் பண்ணணும். அந்த கேப்புக்கு யூ நீட் டு ஃபிகர் அவுட், கம் அப் வித் சொல்யூஷன்ஸ். அது எல்லாத்தையும் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, நீங்க 3 மாசம் 4 மாசம் படிக்க போற அந்த கோர்ஸோட மொத்த மெட்டீரியலுமே இன்னைக்கு நீங்க முடிச்சிருவீங்க எல்லாத்தையும். என்ன படிக்கணும்ன்ற விஷயத்தையே நான் முக்கியமா சொல்றேன். இத பார்த்தாங்கன்னா நெறைய அகாடமி வந்து அஃபண்ட் ஆவறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்ன இவன் எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல் ஃபார் மீ. ஓகே. சோ என்ன மாரி ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டேன். என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் இல்லையா? பிகன்ஸ்ல போய் காப்பி பண்ணி அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாரி நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகே. ட்ரிபிள் மாதிரியான இடத்துல போய் உட்கார்ந்து அப்படியே காப்பி பண்ணி போடக்கூடாது. மத்த பீப்பிள் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்களோ, அத அப்படியே வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ல போட முடியாது. ஏன் சொல்றேன்னா, உங்களோட ப்ராஜெக்ட் ஒண்ணு.
அதுக்குன்னு ஒரு ரிசர்ச் தேவைப்படும். அதுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதோட டார்கெட் ஆடியன்ஸ் வேற, அதோட பெர்சோனா வேற, அதுக்குன்னு இருக்கிற ஜர்னி வேற. மத்தவங்களுடைய ப்ராஜெக்ட்ல இருந்து எப்படி வந்து போட்டு ஒர்க் பண்ண முடியும்? த மூவி த த மூவி இட்செல்ஃப் கதையே வேற இங்க. The story is itself it's different here. Every individual project will have different story, different problem statement. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணணும். You want to do a research, you want to identify what is the problem, and you want to do the ideation, and you want to do the prototyping, and you want to do the testing also. ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. ஓகே. ஸோ இது வரையும் பார்த்தது வரையும் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பேசணும், லைக் ஒரு போர்ட்ஃபோலியோ என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி சூஸ் பண்ணணுன்றது கூட சொல்லியிருக்கேன். இதுவரை ஒரு கிளாரிட்டி இருக்குன்னா கிளியர் அப்படி போடுங்க. சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. ஐ ட்ரை டு ஆன்சர் ஃபார் தட். ஏன்னா ஃபர்தரா மூவ் ஆக போறேன். ஓகே, அடுத்த செஷனுக்கு போறேன். ப்ராஜெக்ட் பத்தி நிறைய டிஸ்கஷன் பண்ண போறேன். ஸோ இஃப் எனி டவுட் இஸ் தேர் ப்ளீஸ் லெட் மீ நோ. கண்டிப்பா நீங்க ஒரு பிசினஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கண்டிப்பா யோசிச்சு தான் ஆகணும். யூஐ யூஎக்ஸ் டிசைன் இஸ் நாட் அ ஒன் பர்சனாலிட்டி. உண்மையா சொல்ல போனா அதுல 3 பர்சனாலிட்டி இருக்கு. ஓகே, ஒரு பர்சனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கோடிங் ஃப்ரண்ட் எண்ட்னு வச்சுங்க, லாஜிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு வச்சுங்க. தட்ஸ் ஒன் பர்சனாலிட்டி. செகண்ட் பர்சனாலிட்டி ஷுட் பி பிசினஸ் ஓனர். வேல்யூ ப்ரொபோஷன் கண்டுபிடிக்கணும், ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும், ஒரு ப்ராடக்ட்ல ஐடியாவை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும், யூனிக்கா ஒரு விஷயத்தை பிரசன்ட் பண்ண கத்துக்கணும். ஸோ பிசினஸ். தேர்ட் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டினா நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணாலோ இல்ல இன்ஜினியரிங் பர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணாலோ உங்களால கிரியேட்டிவிட்டியா யோசிக்க முடியாது. யூ வாண்ட் டு பி அ ஃபோர் பர்சனல், ஐ மீன் யூ வாண்ட் டு பி திங்க்ல 360ல இருந்து யோசிக்கணும், லாஜிக்கலாவும் இருக்கணும், இன்ஜினியரிங் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கணும். அதே சமயத்துல யூ வாண்ட் டு பி அ ஆர்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி சைடு ஆஸ் வெல் அஸ். ஸோ 4 பர்சனாவா இருக்கணும். ஓகே, எக்ஸாக்ட்லி பிசினஸ் பர்சன் மாதிரி தான் இருக்கணும். சும்மா கொடுப்பாங்களா 1,00,000 ரூபா? ஸோ யூ ஆர் கோயிங் டு சால்வ் மல்டி மில்லியன் ஆப்போடைய ஐடியாவை சால்வ் பண்ண போற. ஒரு ஆப்போட ஐடியா மூலயமா யூ ஆர் கோயிங் டு சால்வ் மினிமம் $1 billion ரெவன்யூ எடுக்க போறீங்க அப்படின்னா உங்க மைண்ட் எந்த அளவுக்கு இருக்கணும்? யூ ஆர் த ரிசர்ச்சர் பர்சன்பா. ஒரு ஆப் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அது ஓடுமா ஓடாதான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிகாஸ் யூ ஆர் த ரிசர்ச்சர் பர்சன், யூ நோ த மார்க்கெட், யூ நோ த பீப்புள். கட் இட். எக்ஸாக்ட்லி, யூ வாண்ட் டு பி வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். நீங்க யூஐ படிக்க ஆரம்பிச்சது நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு லோகோ ஏன் அப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க, ஒரு டிசைன் ஏன் அப்படி இருக்கு. See, you want to deep dive in on the particular item and product. அப்பதான் உங்களால இந்த விஷயத்த பண்ண முடியும். நிஜமா தான் சொல்றேன். நான் வந்து யூஐ யூஎக்ஸ் எக்ஸாஜரேட்லாம் பண்ணல. நீங்க இந்த இந்த விஷயத்த லவ் பண்ணி என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூஐ யூஎக்ஸ்ன்றது யூஎஸ்ஆரோட சைக்காலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம். இட்ஸ் அ பயங்கரமான ஒரு கியூரியாசிட்டியான ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகே. அண்ட் லிங்க்டின்ல வந்து அமௌண்ட் கேட்பாங்களா? சி, எல்லா மென்டாரும் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் கேட்கறது கிடையாது. ஓகே, there was some mentor will be there. See, everyone is spending time pa. Okay, people have their time as a money. Okay, இங்க டைம் வந்து அவங்க நிஜமாலுமே போடுறாங்க. ரெக்கார்டட் கோர்ஸ்னா தயவு செய்து பேமெண்ட் பண்ண தேவையே இல்லை. பட் ஒரு பர்சன் வந்து லைவ்ல எடுக்கிறாங்கன்னா வச்சுங்களேன், யூ கேன் திங்க் அபவுட் இட். 1 hour அவங்களோட வேல்யூவான டைமை போடுறாங்க. யூ கேன் திங்க் அபவுட் இட். எனி ஒன் கம்ஸ் ஃப்ரீ டு கிவ் சம்திங் டு யூ. ஒரு 1 hour உங்க கூட உட்காந்து ஒரு ப்ரொஃபஷனா பேசிட்டு இருக்கிறவங்க, அதே அந்த 1 hour அவங்களோட ப்ராஜெக்ட்லயோ இல்ல அவங்களோட பர்சனல்
ஃப்ரீலான்சிங்லயோ போட்டாங்கன்னா அவங்க அந்த அமௌண்ட்டை தே கேன் மேக் மல்டி. கரெக்டா? ஸோ வி நீட் டு திங்க் அபவுட் இட். உங்களுக்கு அதை ஆஃபோர்ட் பண்ண முடிஞ்சா ஆஃபோர்ட் பண்ணுங்க. ஆஃபோர்ட் பண்ண முடியலன்னா லேர்ன் ஃப்ரம் தெம். ஆக்சுவலி தட்ஸ் இட். எப்படி அவங்க என்னென்ன செஷன் ஃப்ரீயா இருக்குதோ அதை ஃப்ரீ செஷன் அக்சஸ் பண்ணிங்க, அவ்வளவுதான். சொல்றது புரிஞ்சுதுங்களா? எஸ், லைக் ஹவ் ஐ எம் கண்டக்டிங் 7 days ஒர்க் ஷாப். ஈவன் ஈவன் ஐ ஹாவ் அ கோர்ஸ். எனக்கிட்டயுமே கோர்ஸ் இருக்குதான். நானுமே கோர்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். மென்டர்ஷிப் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் 7 days நான் ஃப்ரீயா, 10 days 15 days ஃப்ரீயா கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ என்னால முடிஞ்ச வரையும் எந்தெந்த போர்ஷன்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்துன்னு தான் இருக்கேன். கரெக்டா? அதுக்காக 24 மணி நேரமா உங்களுக்காக வந்து ஃப்ரீயாவே எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ண முடியாதுல்ல. ஸோ தே ஆல்சோ நீட் டு ஹேவ் ஃபேமிலி. தே நீட் டு சர்வைவ். லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். 1 ஹவர்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. கரெக்டா? எஸ். ஓகேப்பா. நெக்ஸ்ட் போலாமா? நீங்க நிறைய டவுட் கேட்டுனே இருக்கீங்க. உங்களுக்கு Q&A செஷன் தனியா வைக்கணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே. ஸோ UI UX டிசைனர் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஸ்டார்ட் டிசைன் டுடே இட்செல்ஃப். டோன்ட் வெயிட். லெட்ஸ் கிராஃப்ட் த டிசைன். கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. எப்படி கிரியேட் பண்ணலாம்? டேக் அ டாஸ்க் ஃப்ரம் தி சாட் ஜிபிடி. டாஸ்க் எனக்கு ஒரு UI UX டாஸ்க் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாட் ஜிபிடி கிட்டயோ இல்ல ஜெமினி கிட்டயோ கேட்டு ஸ்டார்ட் ஒர்க் ஆன் ஃபிக்மா கிரியேஷன், வயர் ஃப்ரேம் கிரியேஷன் சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. See, there was a number of materials are available in the internet. Okay. நீங்க விஷயமே என்னன்னா, யூ நீட் அ மோட்டிவேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். உங்களுக்கு தேவைப்படுறதே ஒரு மோட்டிவேஷன் தான். உங்க பின்னாடி இருந்து ஒருத்தவங்க உங்கள புஷ் பண்ணிட்டே இருக்கணும். அது இல்லாம தான் இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தவிச்சிட்டு இருக்கோம் இங்க. கரெக்ட்டா? ஈவன் ஐ அம் ஆல்சோ லுக்கிங் ஃபார் அ மோட்டிவேஷன். எனக்கு மோட்டிவேஷன் இருந்தா நான் ஓடுவேன் பயங்கரமா. ஏன்னா எனக்கு பின்னாடி ஒரு மனுஷன் இருக்கான்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நோ ஒன் இஸ் நியர் மீ. ஐ வில் பி லைக் எம்ப்டி. கரெக்ட்டா? ஸோ அதனால தான் சொல்றேன். ஐ நீட் அ மோட்டிவேஷன் ஃப்ரம் பீப்பிள். ஸோ நீங்க டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். யூ வாண்ட் டு கம்யூனிகேட் பிரில்லியன்ட்லி. ஓகே. ஸோ லைக் உங்களோட ஐடியாவை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கான தைரியம் இருக்கணும் உங்ககிட்ட. ஸோ யூ நீட் டு ஹேவ் த வேலிட் ஐடியாலஜி டு ஷேர் யுவர் யுவர் தாட்ஸ் அண்ட் யுவர் எமோஷன்ஸ் டு தி பீப்புள். ஓகே. அண்ட் தென் யூ நீட் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம் சொல்றாங்க அப்படின்னா தான் ப்ரோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறேன். இந்த டவுட் யாருக்காவது இருக்கா? யூ கேன் ஜஸ்ட் பிங் மீ. எஸ் ப்ரோ, எனக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னே தெரியல. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பத்தி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? வாட் இஸ் ப்ராப்ளம்? இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களே, என்னதான் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்? அப்படி என்னதான் அது? கணக்கு போட சொல்லுவாங்களோ? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்களேன். உங்களோட மொபைல் ஸ்கிரீன்ல ஒரு 10 இன்புட் ஃபீல்ட் இருக்கு. நேமு, பயோடேட்டா, ஃபோன் நம்பரு, லாகின் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்போ இந்த யூசர கஷ்டப்படாம ஃபில்அப் பண்ண வைக்கணும். ஓகே. அவன் கஷ்டமே படாம இத ஃபில்அப் பண்ணணும். சந்தோஷமா ஃபில்அப் பண்ணணும். இதான் ப்ராப்ளம். அதுக்கு நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா எப்படிலாம் பண்ணுவ ஒரு ஆப்ப? ஒரு மொபைல்ல வச்சா எப்படி இருக்கும்? ஒரு வெப்புக்கு பண்ணா எப்படி பண்ணுவ? அந்த 10 ஃபீல்ட் அவன் வந்து டாப் பண்ணி வொர்க் பண்ணணும். அந்த 10 இன்புட் அவன் குடுக்கணும். அவனுக்கு நோவவே கூடாது. அவனுக்கு வலிக்கக் கூடாது. அவன் சந்தோஷமா ஃபீல் பண்ணி குடுக்கணும். தட் இஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இன் மொபைல் ஆப் அண்ட் UI, UX டிசைன்ல சொல்றேன். பிசினஸ் ப்ராப்ளம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. எனக்கு யூசர் ஃபில்அப் பண்ண டேட்டாவ நான் அத எஃபிஷியன்ட்டா செல் பண்ணணும். எனக்கு யூசர் உள்ள வந்துட்டானா, அவன் பொருள வாங்க வைக்கணும் அவன நானு. ஓகே. இல்ல என்னுடைய யூசர் ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்களுடைய ப்ராடக்ட்ல வாங்குன பாஸ்ட் ஹிஸ்டரிஸ், அவங்க வாங்குன பர்ச்சேஸ் ஹிஸ்டரிஸ் நான் பார்க்கணும். தட் இஸ் ஒரு ப்ராப்ளம். ஸோ யூசர் நீட் டூ கெட் டு நோ வாட் இஸ் தேர் பாஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் சேல்ஸ் ஆர் பர்ச்சேஸ் அண்ட் ஆல். ஸோ தட் இஸ் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம்ன்றது ஆப்க்குள்ள வரும். பிசினஸ்க்குள்ள நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஐடியா லெவல்ல இருக்கும். ஸோ
UI UX designers need to solve the problems like a business problem as well as user problems. மொபைல் ஆப்லயும் இருக்கும், ஒரு பிசினஸ் மாடல்ல கூட இருக்கும். ஒரு 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 சின்ன பிரச்சனை இருக்கும். அத கூட நீங்க சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். யூ காட் இட்? ஸோ திஸ் இஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சுதா? ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட சால்வ் பண்ணணும். அது எந்த மாரி ப்ராப்ளமா இருக்கும்னா, ரொம்ப காம்ப்ளக்ஸான ப்ராப்ளமா இருக்கும். சில டைம் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளமா இருக்கும். இந்த மாரி தேர் வாஸ் எ நம்பர் ஆஃப் பிசினஸ் ப்ராப்ளம்ஸ் வில் கம். ஒரு சின்ன ஸ்டோரி கூட சொல்றேன். ஓகே. இது ரொம்ப ரொம்ப ஓல்டு ஸ்டோரி. ஏதோ ஒரு நல்ல கம்பெனி பண்ண ஒரு ஆப்பு, இல்ல ஒரு ப்ராஜெக்ட்ன்னு வச்சுக்கங்க. ஓகே. ஆ ஒரு துபாய்ல ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா எண்ணெய் கிணறு வச்சிருக்கிற ஒரு கம்பெனி, ஆ கடல்ல வந்து நடுவுல ஆயில் ரீஃபைனரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருந்திருக்காங்க. ஓகே. இந்த ஸ்டோரி வந்து செமையா இருக்கும். அந்த ஆயில் ரிஃபைனரி என்ன பண்றாங்க, இங்கருந்து கப்பல் போயி, அவங்க எடுத்துட்டு வச்சிருக்கிற அந்த குரூட் ஆயில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். ஓகே. இந்த கப்பல வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஹையர் பண்றாங்க. வாடகைக்கு எடுக்குறாங்க. போறாங்க, வராங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கப்பல வாங்குனாலும் நஷ்டம் தான். ஸோ, அதனால என்ன பண்றாங்க, வாடகைக்கு எடுத்து என்ன பண்றாங்க, போகுது, பிக்கப் பண்ணுது, வருது. போகுது, பிக்கப் பண்ணி வருது. கடைசியில ஃபினான்ஸ் எண்டுல பார்த்தா, அவங்களுக்கு லாபம் வந்து பார்த்தீங்கன்னா, வரவே இல்ல. ஏன்னா, இந்த கப்பல வாடகை எடுத்த காசு மட்டும் அவ்வளோ போயிட்டு. ஓகேவா? இப்போ இத சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. அதாவது அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம பெரிய கம்பெனி இந்த உலகத்திலே. ஓகே. 194 கண்ட்ரில வச்சிருக்காங்க. கன்சல்டிங் கம்பெனி. அந்த அக்சென்சர் கம்பெனி வந்து போகுது அந்த அந்த பிளேஸ்க்கு. ஓகே. அந்த கம்பெனி கூப்பிடுறாங்க, ஹையர் பண்றாங்க அவங்கள. வாங்க எங்களுக்கு லாபமே வர மாட்டேங்குது. ஏதாவது பண்ணி எங்க லாபத்த கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு 10 யுஎக்ஸ் டிசைனர்ஸ் போறாங்க. சப்ளை செயின்ல இருந்து ஒருத்தவங்க போறாங்க. லாஜிஸ்டிக் மேனேஜ்மென்ட்ல இருந்து ஒருத்தவங்க போறாங்க. இந்த மாரி ஒரு 20, 25 பேர் போய் உட்கார்ந்து ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டிஸ்கஷனுக்கு பேரு பிரைன் ஸ்டார்மிங் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அப்படி இல்லன்னா டிசைன் திங்கிங் வொர்க் ஷாப்ன்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி அவங்க என்னென்னத்தெல்லாம் காசு செலவு பண்றாங்கன்றது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம், அக்சென்சர் ஒரு பியூட்டிஃபுல்லான சொல்யூஷன் ஒண்ணு குடுத்தாங்க. ஓகே. அதாவது கார்கோ இங்கருந்து போம்போது எம்ப்டியா போகுதுல்ல. அந்த எம்ப்டிய எப்படி வந்து யுட்டிலைஸ் பண்ண முடியும்? அப்படி இல்லன்னா, எம்ப்டியா எங்கேயாவது போயிட்டு வர கார்கோவ எப்படி யுட்டிலைஸ் பண்ண முடியும்? அதாவது கார் போலிங் சொல்லுவாங்கல்ல. அதாவது ஷேர்டு கார்கோ சிஸ்டம்ஸ். நம்ம ஓலா, ஊபர்லாம் 2, 3 பேர் சேர்ந்து போவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்த எனேபிள் பண்ணி, அவங்களுக்குள்ள ஒரு லாஜிஸ்டிக் பார்ட்னர்ஷிப்ப போட்டு, அந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய லாபத்த ஈட்டி குடுத்தாங்க அக்சென்சர் கம்பெனி. ஸோ இது அக்சென்சர் கம்பெனி பண்ண ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது. நெறைய பேர் வொர்க் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது எனக்கு வந்து என்னுடைய அக்சென்சர்ல வொர்க் பண்ணிட்டு இருக்க என்னுடைய டைரக்டர் ஆஃப் யுஐ யுஎக்ஸ் பெர்சன் வந்து எனக்கு சொல்லி சொன்னாரு. அப்ப நான் இத வந்து கேட்டேன் ஆக்சுவலா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிசைன் திங்கிங் வொர்க் ஷாப் மூலியமா ஒரு ப்ராடக்ட் எடுத்து சால்வ் பண்ணி குடுத்துட்டு, அந்த கம்பெனியே ஒரு பல கோடி ரூபாய் லாபம் உள்ள ஒரு கம்பெனியா மாத்த முடியுதுன்னா, அப்போ யுஎக்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மொபைல் ப்ராடக்ட், இட் இஸ் அ பிசினஸ் ப்ராப்ளம் சால்விங் சினாரியோ. ஓகே. நீங்க சாதாரணமா நெனச்சீங்கன்னா, இது சாதாரணம். பெருசா நெனச்சா பெருசு. ரிசர்ச் லெவல்ல பண்ணா ரிசர்ச். ஓகே. யூ நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் யுஐ, யுஎக்ஸ். நீங்க சாதாரணமா நெனச்சா சாதாரணம். பெருசா நெனச்சா பெருசு. ஓகே. இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணக்கூடிய, ஒரு டெக்னிக்கல் ரிசர்ச் பண்ணக்கூடிய பீப்பிள் தான் நீங்க எல்லாரும். ஓகே. அப்ப தெரிஞ்சுதா? இப்ப என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் சொல்ட்டு? புரிஞ்சுதா? ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட்னா என்னென்னலாம் வரும்னு சொல்ட்டு? ஸோ, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்த எடுத்து சால்வ் பண்ணி, அதுக்கான ஒரு விஷயத்த குடுக்குறதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் சால்விங் சொல்லுவாங்கப்பா.
இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடிஸ் என்கிட்ட இருக்கு ஆக்சுவலி, நம்ம பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்கும். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, திங்க் ஃபிளெக்சிபிள். ஸோ யூ வாண்ட் டு திங்க் லைக் அ சயின்ஸ் பர்சன், யூ வாண்ட் டு திங்க் லைக் அ இன்ஜினியரிங் பர்சன், யூ வாண்ட் டு திங்க் லைக் அ ஆர்ட் பர்சன், அண்ட் யூ வாண்ட் டு திங்க் லைக் அ டிசைன் திங்கிங் பர்சன். லைக் திஸ் இஸ் அ கிரியேட்டிவிட்டி, திஸ் இஸ் லாஜிக். நீ லாஜிக் மட்டும் வந்தா நீ கோடர். சொல்றது புரிஞ்சுதா? லாஜிக்ஸ் மட்டும் வந்தா நீ கோடர், கிரியேட்டிவிட்டி சேர்ந்து வந்தா நீ யூஎக்ஸ் டிசைனர். இதான்ப்பா மேட்ரு. சிம்பிளா சொல்ல போனா இதுதான். ஸோ டிசைன் இஸ் அ ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். எடுத்த ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் டன் பண்ணிடுவேன், முடிச்சிடுவேன், கொடுத்துருவேன், அப்படிலாம் கிடையாது. டிசைன் ஃபர்ஸ்ட் போகும், ஃபீட்பேக் சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஸோ திஸ் இஸ் டிசைன் ப்ராசஸ். ஸோ டிசைன் இஸ் அ ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். இட்ஸ் நாட் அ ஒன் டைம் ப்ராசஸ். டிசைன் ஹைட்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம், கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி. அதே மாதிரி யூஐ யூஎக்ஸ் டிசைன் இஸ் நாட் அ ஒன் டைம் ஜர்னி. இதுவுமே நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, யூஐ யூஎக்ஸ் டிசைன் இஸ் நாட் அ ஒன் டைம் ஜர்னி. இதை நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சுதா? கட் இட். ஸோ யூஐ யூஎக்ஸ் டிசைனரா வரீங்கன்னா நீங்க யோசிக்க கூடாது, ஒரே ஒரு கோர்ஸ் பண்ணிட்டா லைஃப் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நினைக்காதீங்க. யூஐ யூஎக்ஸ் டிசைன் ஆனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையை தொடங்குதுன்னு நினைச்சிங்க, அவ்வளவுதான். ஆனா ஜாலியா இருக்கும்பா. உண்மையாலுமே சொல்லணும்னா, நீ உண்மையாலுமே யூஐ யூஎக்ஸ் படிச்சுட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தனா, யூ கேன் என்ஜாய் த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் டிசைனர்ஸ். ஓகே, ஸோ நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அரைகுறையா கத்துக்கிட்டு உள்ள வந்தனா கஷ்டமா இருக்கும். நிஜமாலுமே கஷ்டமா இருக்கும். எப்ப வந்து நம்மள பிடிப்பானே தெரியாம உட்காந்துருப்போம், பயந்துகிட்டே உட்காந்துருக்கணும். ஐயோ, இந்த விஷயம் கேட்டா நம்ம என்ன பண்ணணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பயப்பட தேவையே இல்லை when you learned proper UX UI. ஓகே, ஸோ அதுக்கு நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஓகே, கொஞ்சம் இல்லை, நிறையவே எஃபர்ட் போடணும் ஆக்சுவலி. ஸோ யூனிட் கண்டினியூஸ் ப்ராக்டிசஸ் நீட் டு பி தேர், கம்யூனிகேஷன் நீட் டு பி தேர், and you want to solve the problems and you want to approach a lot of problems, you want to think flexibly, and UI UX design is not a one time journey, it's an ongoing process. நீ கத்துக்கிட்டே இருக்கிற, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற, மறுபடியும் கத்துக்கிட்டே இருக்கிற, ஒர்க் பண்ணிட்டே இருக்கிற, இந்த பேட்டர்ன் தான். லாங் டைம் லேர்னர், லைஃப் டைம் லேர்னர். ஆனா நீ படிக்க படிக்க பயங்கரமா சம்பாதிக்க முடியும். நீ எந்த அளவுக்கு நாலேஜபிள் ஆகிட்டே இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு ஈக்குவலா சேலரி கிடைக்கும். டெவலப்பருக்கு ஈக்குவலா சேலரி கொடுக்குறாங்க சொன்னா நம்ப முடியுதா? சீரியஸ்லி சொல்றேன் கைஸ். என்னோட டைரக்டர்லாம் 70 லட்சம் 80 லட்சம் சேலரி வாங்கிட்டு இருக்காரு பர் ஆனம். சீரியஸா சொல்றேன். 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்டில் ஐ எம் டாக்கிங் அபவுட் த யங்ஸ்டர்ஸ் ஆர் கெட்டிங் க்ளோஸ் டு ஹிம் ஆக்சுவலி. க்ளோஸா 35 45 வாங்கிட்டு இருக்காங்க இந்த யூஐ யூஎக்ஸ்லே பர் ஆனம்த்துக்கு சொல்றேன். 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சொல்றது புரிஞ்சுதா? சம்பாதிக்க முடியும்பா. பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று மட்டும்தான். பிரதீப் ரங்கநாதன் சொன்ன மாதிரி தான். டேய் தம்பி, ஃபர்ஸ்ட் 2 வருஷம் தான்டா கஷ்டமா இருக்கும். உள்ள வந்துட்டுனா உன் லைஃப் செட்டில்னு வரல, அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் கஷ்டமா தான் இருக்கும். உள்ள வந்துட்டா ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுவ நீ லைஃப்ல. ஸோ ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் வந்து 3 டைப் இருக்குப்பா. ஓகே, ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஹியூமன் சென்ட்ரிக், HCDன்னு சொல்லுவாங்க, ஹியூமன் சென்டர்ட் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹியூமன் சென்ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹியூமனை சென்டரா வச்சு, ஓகே, அதாவது மையப்படுத்தி ஒரு ப்ராசஸை டெவலப் பண்ணி ஒரு ஒர்க் டெவலப் பண்றாங்கன்னா அதுக்கு பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ வாட் வில் பி த ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூசர்ஸ் கூட போய் உட்காந்து அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயத்த பில்ட் பண்றதுக்கு பேரு ஹியூமன் சென்ட்ரிக் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசைன் திங்கிங் ப்ராசஸ். டிசைன் திங்கிங் ப்ராசஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஹைட்ரேட்டிவ் ப்ராசஸ். அதாவது யூசரையும் மையப்படுத்தி பண்ணுவாங்க,
அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி பேஸ்டு ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஆக்டிவிட்டினா என்னன்னா, நீங்க கூகுள் பேல ஒரு 10 ரூபா அனுப்பணுன்றது ஒரு ஆக்டிவிட்டி. அத பேஸ் பண்ணியும் உங்களோட டிசைன் இருக்கும். இந்த ப்ராசஸ் இருக்கும். யூசர பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது இட் ஷுட் அடாப்டிவ் அண்ட் ஹைட்ரேட்டிவ் ப்ராசஸ். எல்லாத்துக்குமே தேவையான ஒரு இன்னோவேஷனான ஒரு சொல்யூஷன குடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் தான் இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ். ஸோ டிசைன் திங்கிங் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குப்பா. அதாவது இந்த எம்பதைஸ்ன்றதுக்கு பேர் வந்து டிஸ்கவரின்னு சொல்லலாம். ஓகே. ரிசர்ச்ன்னு சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ் சொல்லலாம். டிஃபைன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் யுவர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். நீ யூசர் கிட்ட போய் உட்கார்ந்து எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்ட. இப்ப உங்ககிட்ட டேட்டா இருக்கு. அந்த டேட்டா எல்லாத்தையும் குப்பை மாரி இருக்குன்னா, அத உட்டி பிரிக்கணும்ல. இது வந்து டெக்னாலஜிக்கலான ப்ராப்ளம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் ப்ராப்ளம். இது வந்து பிரைமரி ப்ராப்ளம். இது செகண்டரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும்ல. அதுக்கு தான் இந்த டிஃபைன். ஓகே. ஐடியேஷன். ஓகே. ஐடியேஷன். அப்படின்னா ப்ராப்ளம் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க. தென் யூ வாண்ட் டு ஃபிகர் அவுட் வாட் இஸ் யுவர் ஐடியா அபௌட் த ப்ராப்ளம் ஃபார் த ப்ராப்ளம். ஃபைனலி உங்களுக்கு இப்ப என்ன இருக்கு? யூசர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கான ஐடியாவையும் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த ஐடியாவ உருவாக்குற ஸ்டேஜ். அதாவது சாம்பிள்ஸ் டிசைன்ஸ் பண்ணணும்ல. அதுக்கான ஸ்டேஜ் பேரு புரோட்டோடைப். புரோட்டோடைப்புக்குள்ள லோ ஃபைடலிட்டி, ஹை ஃபைடலிட்டி, மிட் ஃபைடலிட்டி இந்த மாரி நெறைய பேஷன்ஸ் இருக்கு. அது ஒண்ணு ஒரு பேஷன் ஒரு போர்ஷன்ல போகும். நீங்க வந்து லோ ஃபைடலிட்டினா லோ இன்ஃபர்மேஷன், ஹை ஃபைடலிட்டினா ஹை இன்ஃபர்மேஷன், மிட்னா மிட் ஃபைடலிட்டி அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஃபைனலி டெஸ்ட். டெஸ்ட்னா என்னன்னா, நீங்க டிசைன் பண்ண வொர்க்கையே நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது. நிஜமாலுமே இது வொர்க் ஆகுமா? வொர்க் ஆகாதா? அப்படி சொல்ட்டு. ஓகே. சி கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடியே இல்ல. ஐடி வந்து இருக்கு. பட் ஆனா ரொம்ப ரொம்ப லிமிட்டடா இருக்கு. ஐடி கம்பெனிஸ் கவர்மெண்ட்ல கிடையாது. ஓகே. ஐடில வந்து என்ன இருக்குன்னா, கவர்மெண்ட் சைட்ல என்ன இருக்குன்னா, ஜஸ்ட் மெயின்டனன்ஸ் மட்டும் பண்றதுக்கு மட்டும் ஆள் எடுத்து வச்சுப்பாங்க. டிசைனர்லாம் யாரும் இருக்க மாட்டாங்கப்பா. எல்லாமே அவுட் சோர்ஸ் தான். எல்லாமே அவுட் சோர்ஸ் தான். இங்க யாருக்குமே கவர்மெண்ட்லலாம் வந்து நீங்க டிசைனர்லாம் ஆக முடியாது. ஓகேவா? ஆக்சுவலா யூ வாண்ட் டூ ஸ்டடி ஃப்ரம் காலேஜஸ். சப்போஸ் நீங்க 12த் ஸ்டாண்டர்ட் யாராவது படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, நிஃப்ட் காலேஜ்ல போய் படிங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. அப்படி இல்லன்னா எம்ஐடி டிசைன்ஸ், ஐஐடி டிசைன்ஸ் தாராளமா படிங்க. நான் உங்கள வந்து அப்ரிஷியேட் பண்றேன். ஐ ஐ ஐ அப்ரிஷியேட் யூ கைஸ். ஓகே. படிக்கணும்னு சொன்னா. ஆனா கவர்மெண்ட்ல வேலைலாம் கிடைக்காது. தயவு செய்து சொல்றேன் தப்பா நெனச்சுக்காதீங்க. கவர்மெண்ட்ல இந்த மாரி டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது. அந்த கவர்மெண்ட் சைட்ஸ் எல்லாமே டிசிஎஸ், அக்சென்சர் மாதிரியான கம்பெனிங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி குடுத்துருவாங்க. நீங்க பாத்துக்கங்க. எங்களோட பாஸ்போர்ட் மெயின்டனன்ஸ் ஆப்ப நீங்க பாத்துக்கங்க. அப்படின்னு குடுத்துருவாங்க. ஓகே. ஓகே. நான் அவுட் ஆஃப் த டாபிக் வேண்டாம். அடுத்து ஆக்டிவிட்டி சென்ட்ரிக். ஆக்டிவிட்டி சென்ட்ரிக்னா ஒண்ணும் இல்ல. உங்களுடைய ஆக்டிவிட்டிய பேஸ் பண்ணி நான் ஒரு டிசைன் பண்ணேன்னா, அதுக்கு பேரு ஆக்டிவிட்டி சென்ட்ரிக் டிசைன் சொல்லலாம். ஓகேவா? அதாவது டாஸ்க் நீங்க பண்றீங்கல்ல, அந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு சொல்ட்டு. அத பேஸ் பண்ணி வொர்க் பண்றது. ஜாப் டூ பி டன், ஆக்டிவிட்டி தியரி அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டு டிசைன். ஓகே. உங்களோட ஆக்டிவிட்டி ஓரியன்டடான போர்ஷன்ஸ கையகப்படுத்தி, அத ஃபோக்கஸ் பண்ணி நான் ஒரு டிசைன்ஸ் அவுட்புட் குடுத்தேன்னா, அதற்கு பெயர் ஆக்டிவிட்டி ஃபோக்கஸ்டு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. காட் இட். இந்த 3 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் தான் இருக்கு. நீங்க இன்டர்வியூல போனீங்கன்னா, வாட் இஸ் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் கேட்டாங்கன்னா, இந்த 3 விஷயத்த சொல்லுங்க. ஒன் இஸ் டிசைன் திங்கிங், ஹியூமன் சென்ட்ரிக் அண்ட் ஆக்டிவிட்டி ஃபோக்கஸ்டு டிசைன். இந்த 3 விஷயம் தான் யுஐ யுஎக்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். ஓகே. உங்களுக்கு இன்டர்வியூ எப்படி அதாவது கிராக் பண்ணணுன்றது முதற்கொண்டு இந்த விஷயத்துல சொல்லிக் குடுத்துருக்கேன். இப்ப நீங்க அடுத்து பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? அதாவது உங்களோட கேஸ் ஸ்டடி டாக்குமெண்ட் நான் எப்படி பிரிப்பரேஷன் பண்ணணும்ன்றது தான். ஓகே. உங்களோட கேஸ் ஸ்டடி டாக்குமெண்ட்ட எப்படி பிரிப்பரேஷன் நான் பண்ணணும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். சரியா? அந்த செஷன நம்ம என்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் சீ டுமாரோ. சரியா? அதுக்கு முன்னாடி
சப்போஸ் இப்ப நான் எடுத்த செஷன் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதாப்பா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இஸ் தேர் எனி டவுட்? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சோ இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு கைஸ்? ஹவ் யூ ஆர் ஃபீலிங் ரைட் நவ்? உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு? இந்த 7 நாள் இம்பாக்ட் எப்படி இருக்கு? சாரி, இந்த 6 நாள். 7 நாள் சொல்லிட்டீங்கன்னா தப்பாயிட போகுது. சோ ஹவ் வாஸ் த செஷன் டுடே? எப்படி போச்சு? நாளைக்கு வந்து போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுடைய பிகன்ஸ்ல அப்லோட் பண்ற அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அத எப்படி வந்து நீங்க டிசைன் பண்ணணுன்றத பத்தி தான் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ சம்ஒன் ஹஸ் பீன் ஆஸ்க்டு மீ என்னோட கோர்ஸ் வந்து எங்க போயிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் கீப் ஸோ சப்போஸ் இஃப் எனிஒன் வாண்ட் டு டூ கோர்சஸ் என்கிட்ட படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, யூ கேன் ஜாயின் இன் திஸ் குரூப். ஓகே, திஸ் இஸ் அ கோர்ஸ் ப்ரோக்ராம். சப்போஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் டைமா படிக்கணும், என் கூட டிராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, யூ கேன் ஜாயின் இன் திஸ் குரூப். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்க. நீங்க வந்து இன்ட்ரெஸ்டோட இல்ல அப்படின்னா, நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம். இட்ஸ் அ ஜென்யூன் ரிக்வெஸ்ட், நாட் அ பிக் டீல் ஆன் திஸ். ஓகேவா? ஸோ என்னோட குரூப் போட்டிருக்கேன். ஐ திங்க் பிரீத்தி ரைட்? எஸ் பிரீத்தி. யா பிரீத்தி ஹாஸ் பீன் ஆஸ்க்டு. ஸோ இங்க போட்டிருக்கேன். பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பின்னும் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் கேன் ஜாயின் ஆன் திஸ் குரூப். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைஃப் டைம் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். நீங்க என் கூடவே டிராவல் பண்ணுவீங்க. நான் இந்த டிசைன் இண்டஸ்ட்ரியில இருக்கிற வரையும் நீங்க என் கூட டிராவல் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ உங்கள எப்படியாவது கரையேத்துறது என்னோட வேலை. ஓகே. நாட் ஒன்லி எப்படியாவது, கண்டிப்பா நீங்க கரையேறிடுவீங்க. ஓகே. ஐ ஹேவ் த கான்ஃபிடென்ட். அதே மாதிரி நான் ஒரு சீரியல் என்டர்பிரனர். ஓகேவா? நான் பிசினஸும் சிலது பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயத்துல ஐ அம் கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் கோர்சஸ் அண்ட் as well as ஐ அம் கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் மென்டார்ஷிப் ப்ரோகிராம்ஸ் ஆல்சோ. நான் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். கன்டென்ட் கிரியேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் ஏஜென்சி, நாட் அகாடமி, ஏஜென்சி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு 4, 5 விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, வி ஆர் லான்ச்சிங் அவர் ஏஜென்சி, டிசைன் ஏஜென்சி சூன். ஓகே. ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ உங்களுக்கு யுஐ யுஎக்ஸ்குள்ள போகணும். ஒரு நல்ல மென்டார் வேணும். லைஃப் டைம் ஃபுல்லா ஒரு கமிட்மென்ட்டோட இருக்கிற ஒரு மென்டார் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, யூ கேன் ஜாயின் இன் திஸ் பர்ட்டிகுலர் குரூப். ஓகேவா? நீங்க வேணும்னா ஜாயின் பண்ணிக்கங்க. வேணான்னா வர வேண்டாம். நாட் அ ப்ராப்ளம். எப்பயுமே என்னோட சர்வீசஸ், சப்போர்ட் உங்க எல்லாருக்குமே இருக்கும். என்னோட எய்ம் என்னன்னா, 1,00,000 டிசைனர மேக் பண்ணணும்ன்றது தான். ஓகே. நான் அதுக்கான முயற்சியில தான் ஈடுபட்டுட்டு இருக்கேன். ஸோ என் கூட சேர்ந்து பயணிக்கிறீங்கன்னா, நீங்களுமே ஒரு வாலண்டியரா மாறப் போறீங்க. அவ்வளோதான். ஸோ என்னுடைய குரூப்ல ஒன் ஆஃப் த மெம்பரா மாறப் போறீங்க. என்னுடைய வாலண்டியரா மாறப் போறீங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ பீப்பிள் இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க. என்னுடைய கோர்ஸ் ப்ரோகிராமுக்கு இன்ட்ரஸ்டடா இருக்கீங்கன்னா, யூ கேன் ஜாயின் ஹியர். ஓகே. ஐ பேஸ்டட் மை லிங்க் ஹியர். ப்ளீஸ் ஜாயின். அண்ட்
தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாரோட சப்போர்ட் ரொம்ப நன்றிப்பா. இந்த 40 பேர் இருக்கீங்கல்ல, ஐ லவ் சத்தியமா சொல்றேன். ஏன்னா 600 பேர் இருக்கிற இந்த குரூப்ல, இந்த 40 பேர் வந்து கன்சிஸ்டன்ஸியா வந்துட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ யூ பீப்பிள் ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் இன்சைட்ஸ் ஃப்ரம் மீ. கண்டிப்பா இதுக்காகவே உங்களுக்கு எல்லாருக்கும் சீக்கிரமா வேலை கிடைச்சிரும். ஓகே. ஸோ டோன்ட் கெட்டிங் எப்படி சொல்றது? நீங்க எல்லாருமே ஒரு நல்ல வேலைக்கு சீக்கிரமா போயிடுவீங்க. ஐ அம் கிவிங் மை பிளஸ் டூ யூ காய்ஸ். ஓகே. எல்லாருக்கும் கிடைக்கும். அதே சமயத்துல எனக்கு தெரியும். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்ட்டு. ஏன்னா, நான் ஒவ்வொரு இன்டர்வியூவும் ஒவ்வொரு நாளும் தேடி தேடி அலைஞ்ச பையன் தான் நானு. 2015, 16ல. ஸோ ஐ நோ த பெயின். ஓகே. ஸோ ஐ நோ த பெயின் ஆஃப் அட்டெண்டிங் இன்டர்வியூ ப்ராசஸ் அண்ட் ஆல். ஓகே. எனக்குமே கை கால்லாம் நடுங்கும், தொட நடுங்கும். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. கண்டிப்பா நான் நாளைக்கு அத ஷோ பண்ணுவேன். என்னோட பிகின்ஸ் ப்ரொஃபைல் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் தான். நான் இன்னைக்கே எடுக்கலான்னு தான் பிளான் பண்ணேன். பட் உங்களுக்கே தெரியும் நம்ம நெறையா செஷனு நெறையா பார்த்துட்டு இருந்தோம். நான் நெறைய டீட்டெயிலா எடுத்தேன் ஆக்சுவலா இன்னைக்கு. நான் சும்மா டாபிக் கவர் பண்ணாம ஐ வென்ட் இன் டீட்டெயில் லாட் ஆஃப் திங்ஸ் ஆக்சுவலி. நான் என்னோட ப்ரொஃபைலுமே எடுத்து வச்சிருந்தேன். என்னோட பிகின்ஸ் ப்ரொஃபைலுமே. பட் நாளைக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் இதெல்லாம் எல்லாமே ஷோ பண்ணுவேன் நானு. ஓகே. என்னோட பிகின்ஸ் ப்ரொஃபைலு, ஒவ்வொரு வொர்க் நான் எப்படி பண்ணேன், இந்த கேஸ் ஸ்டடீஸ்லாம் நான் எப்படி பண்ணேன், எல்லாமே நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லுவேன். கண்டிப்பா. ஆ நீங்களே கூட பார்க்கலாம். பட் இருந்தாலும் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது நல்லா கிளாரிட்டி கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ எஸ் கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுஐ யுஎக்ஸ சிம்பிளா தமிழ்ல எடுக்கிற ஒரு நல்ல மென்டாரா வரணுன்றது என்னோட எய்ம். ஸோ ஐ வாண்ட் டூ பி அ சவுத் இண்டியன் பிக்கஸ்ட் யுஐ யுஎக்ஸ் கோச்சா வரணும். தட்ஸ் மை எய்ம் ஆக்சுவலி. தமிழ்ல, இந்த தமிழ் லாங்குவேஜ்ல இந்த அளவுக்கு எளிமையா யுஐ யுஎக்ஸ சொல்லிக் குடுக்க முடியும்னா, அது லக்ஷ்மன், ஆரோ லக்ஷ்மன் பிரதரால மட்டும் தான் முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பில்ட் ஆவணும். ஏன்னா, அந்த அளவுக்கு ஈஸியா யுஎக்ஸ தமிழ்ல சொல்லிக் குடுக்க முடியாது ஆக்சுவலி. இட்ஸ் வெரி டஃப். நானே ரொம்ப ரொம்ப தேடி தேடி ஒரு வார்த்தைகள கண்டுபிடிப்பேன் நானு. எப்புட்றா இந்த வார்த்தைய சொல்றது? பேசிக்கலி இதே மாரி நீங்களும் இன்னொரு விஷயம் யோசிச்சீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்றேன் தவிர்த்து, ஐ அம் நாட் ஷேரிங் மை அ எல்லாரும் பிபிடி ஷேர் பண்ணி அப்படியே பிபிடிய படிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகேவா? பட் ஐ அம் நாட் லைக் தட். ஐ அம் கிவிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட்டா? எஸ். தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ. ஆ காவி அரசு கோயம்புத்தூர்ல எப்போ? நான் வந்து 9ஆம் தேதி நான் டிராவல் பண்றேன். உங்கள எல்லாரும் மீட் பண்ண முடிஞ்சா, கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா சொல்லுங்கப்பா மீட் பண்ணலாம். ஐ அம் கமிங் டூ கோயம்புத்தூர் அட் 10த் ஐ வில் பி தேர். 10த் டூ 1 வீக் ஃபுல்லா அங்க தான் இருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த ஆஃபீஸ் சொன்னேன் இல்லையா? வி ஆர் கோயிங் டூ ஸ்டார்ட் அப்ன்னு சொல்ட்டு, அது வந்து கோயம்புத்தூர்ல நடக்க போகுது ஆக்சுவலி. யாஹ் 10த் ஐ வில் பி தேர் காவி அரசு. ஓகே. எக்ஸாக்ட்லி நானும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் காவி அரசு. சீக்கிரமா வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ட்டு. ஆல் தி திங்ஸ் நீட் டூ பி ஆ ஓகே. எல்லாம் நடக்கணும்ல. எல்லாம் நடக்கணும். ஆ த யூனிவர்ஸ் நீட் டூ கம் அண்ட் தட் நீட் டூ கிவ் குட் டைம். அந்த குட் டைம் குடுத்துச்சுன்னா, நம்ம தாராளமா ஸ்டார்ட் பண்ருவோம். ஆல்ரெடி அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் 9ஆம் தேதி நைட்டு கெளம்புறேன். ஸோ 10ஆம் தேதி அங்க இருப்பேன். 1 வாரம் ஃபுல்லா அங்க தான். ஸோ வி ஆர் கமிங் டூ ஃபிக்ஸ் த பிளேஸ். ஆ ஆஃபீஸ் ஸ்பேஸ் பாத்துட்டு இருக்கேன். ஸோ அத பாத்துட்டு, ஆ ஆ அதாவது அத பாத்துட்டு நம்ம செட்டப்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதான் பிளானு. ஸோ திஸ் இஸ் அ பெய்ட் கோர்ஸ் கைஸ். நான் சொல்லிட்டு இருக்கிறது ஃப்ரீ கோர்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து 4 மந்த் லைஃப் டைம் மென்டார்ஷிப் புரோகிராம். ஸோ பெய்ட் கோர்ஸ். என்னோட ஃப்ரீ கோர்ஸ் எப்பயுமே மந்த்லி மந்த்லி இந்த இந்த சேனல்ல வந்து போயிட்டு இருக்கும் ஆக்சுவலி. ஓகே. யூ கேன் ஜாயின், யூ கேன் லேர்ன், யூ கேன் லேர்ன் மெனி திங்ஸ் ஃப்ரம் மீ. ஓகேவா? கண்டிப்பா கிஷோர், நீங்க வந்து ஃப்ரீ ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ்லயே படிச்சு கூட நீங்க வேலை வாங்கலாம். அதெல்லாம் பெரிய டீல்லாம் கிடையாது. விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். யூ நீட் டூ டிராவல் வித் பீப்பிள் லைக் எ கம்யூனிட்டி தேவ. உங்கள சுத்தி எத்தன பேர் இருக்காங்க டிசைன் பத்தி பேசுறதுக்கு? லைக் கிஷோர் கிட்ட டிசைன் பத்தி பேசுறதுக்கு எத்தன பேர் இருக்காங்க? இப்போ இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கங்களேன், என்ன சுத்தி வந்து ஒரு 50லேருந்து 100 டிசைனர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. நான் அவங்கள பார்த்து, பார்த்து, பார்த்து ஒரு கட்டத்தில நான் வந்து டிசைனர் ஆயிடுவேன். ஓகே. ஸோ ஒரு கட்டத்தில நீங்க டிசைனர் ஆகணும் அப்படின்றது கட்டாயம் கூட இல்ல. ஏன்னா, ஆல்ரெடி யூ ஆர் அ டிசைனர் கம்யூனிட்டி பெர்சன். ஸோ டிசைன்ல
மச்சான் ஒரு டவுட் இருக்குடா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. தட்ஸ் ஹவ் த திங்ஸ் வில் பி. ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பீப்பிளையும், ஒவ்வொரு பெர்சனையும் மீட் பண்றோம்னா, அதற்கான குவாலிட்டி ஆஃப் கம்யூனிட்டி தேவ. டிசைன பத்தி நம்ம பேசறதுக்கு நம்மளுக்கு ஒரு டீம் தேவ. நம்மளுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்றதுக்கு ஆட்கள் தேவ. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ, இப்போ தனியா உட்கார்ந்து படிச்சா நீங்க எவ்வளோ கத்துக்க முடியும்? கும்பலா உட்கார்ந்து படிச்சா எவ்வளோ கத்துக்க முடியும்ன்றத நீங்க யோசிச்சு பார்த்துக்கணும். யூ மீன் கும்பல் மீன்ஸ் புரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கம்யூனிட்டியா உட்கார்ந்து படிக்கும்போது, ஓகே. ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிப்பாங்கப்பா. இதான் அங்க நடக்கிற விஷயங்கள். எஸ். இங்க எல்லாருமே செல்ஃப் தாட்ல படிச்சுட்டு இருக்கோம். எல்லாருமே சிங்கிள் தான். ஸோ எங்க தொடங்கணும், எங்க முடிக்கணும்னு தெரியாது. இப்ப நான் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த 6 நாள் செஷன்ல யூ யூ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். என்ன மாரி ஒரு மென்டார் உங்க கூட இருந்தாங்கன்னா, ஹவ் இம்பாக்ட் வில் பி ஆ பீப்பிள் வில் டேக். ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். அதே மாரி நெறைய பேர் வந்து கோர்ஸ் குடுக்கலாம். ஆனா, ஜாப் வாங்கி குடுக்க மாட்டாங்க. சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. பட் வி ஆர் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி டூ. எங்க கூட வரவங்க எல்லாருக்கும் நாங்க வந்து ஏர்ன் பண்றதுக்கும் பிளான் பண்றோம். அதே சமயத்துல அவங்க எல்லாரையும் நாங்க ஜாப்ல பிளேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஓகே. அதாவது இட்ஸ் நாட் அ அஷ்யூரன்ஸ், இட்ஸ் அ மேண்டேட்டரி. நீ ஒரு விஷயத்துக்கு நம்பி நீ உள்ள வரன்னா, அந்த விஷயத்த நான் உனக்கு குடுக்கலன்னா, தட்ஸ் அ ஃபெயிலியர் ஃபார் மீ ஆக்சுவலி. கரெக்ட்டா? நான் உள்ள வரேன்னா, நீங்க உள்ள வரீங்கன்னா, அதுக்கான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் நீங்க எடுத்துக்கணும். கரெக்ட்டா? ஓகே. நாளைக்கு கண்டிப்பா சொல்லுவேன். ஆ ஆர்டிஸ்ட் சிக்மா. ஓகேவா? நாளைக்கு கண்டிப்பா சொல்லுவேன். டோன்ட் வொரி. ஓகே. ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. கவலைப்படாதீங்க. ஐ நோ த பவர் ஆஃப் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நானுமே மிடில் கிளாஸ்ல பொறந்து வளர்ந்த ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட் தான். எனக்குமே தெரியும். வாட் இஸ் த திங்ஸ் கேன் பி பாசிபிலி டன் அண்ட் கேனாட் பி பாசிபிலி டன்ன்னு சொல்ட்டு. ஸோ அதனால வில் டிஸ்கஸ் டுமாரோ அண்ட் நம்ம நாளைக்கு நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலி ஆ ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும், உங்களோட போர்ட்ஃபோலியோ பத்தி நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கண்டிப்பா நீங்க வந்து நீங்க என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் கிஷோர். கண்டிப்பா என்னோட வாலண்டரி டீம்ல ஜாயின் பண்ணுங்க. நான் வந்து சும்மா இன்னைக்கு முடிக்க போற விஷயம் கிடையாது இது. நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு கூட இந்த ஒரு இன்னோவேட்டிவ் பண்ணலாம். தமிழ்நாட்டுல இந்த மாரி ஒரு டிசைன் ஸ்கூல் இருந்துச்சான்னு கேட்கிற மாரி இருக்கும். ஒன்லி ஐஐடி ஒன்லி ஐஐடி, எம்ஐடில மட்டும் தான் இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்லிக் குடுக்க முடியுமா? கிடையாது. என்னோட ஸ்டூடண்ட்டும் பண்ண முடியும். என்னுடைய ஸ்டூடண்ட்டும் ப்ராடக்ட்ட டெவலப் பண்ண முடியும். என்னோட ஸ்டூடண்ட்டும் டெவலப்பரா பண்ண முடியும். என்னுடைய ஸ்டூடண்ட்டும் என்னுடைய கம்யூனிட்டில இருக்கிற மெம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஓனர்ஸா வர முடியும். ஸோ எவ்ரிஒன் கேன் பி பிகம் அ ப்ராடக்ட் ஓனர்ஸ், ப்ராடக்ட் மேனேஜர்ஸ், பிசினஸ் ஓனர்ஸ். ஓகேவா? கண்டிப்பா வர முடியும். எஸ். அட்டெண்டன்ஸ் லிங்க் கேட்டாச்சு. ஒரே நிமிஷம் இதோ போட்டுடுறேன். ஜஸ்ட் கிவ் மீ அ மொமெண்ட். ஓகே. ஸோ நாளைக்கு கண்டிப்பா வாங்க. ஓகே. நான் வந்து உங்கள ஆ நாளைக்கு எதிர்பார்க்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணி செஷன முடிங்க. ஓகே. நான் இப்ப ஏதாவது சொல்லி உங்க மனச வந்து பாதிச்சு, எனக்கு அந்த பெயின் வேண்டாம். ஸோ நாளைக்கு நான் உங்ககிட்ட எதா இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? நீங்க படிக்க வந்திருக்கீங்க. நீங்க படிக்கிறத மட்டும் பாருங்க. காசு பத்திலாம் யோசிக்கக் கூடாது நீங்க. ஓகே. காசு ஒரு கஷ்டமா இருக்கக்கூடாது ஃபார் பீப்பிள் ஹூ வாண்ட் டூ லேர்ன் சம்திங். ஏன்னா எனக்கு அது இருந்துச்சு நெறைய டைம்ல. ஓகே. ஸோ அது இருக்கக்கூடாது. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வழி வரும்பா. அவ்வளோதான் சிம்பிள். நான் உண்மையா தான் சொல்றேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உண்மையாலுமே நான் பண்றதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றேன்னா, நீங்க தாராளமா உள்ள வர முடியும். அதுக்கான வழிய வந்து இந்த யூனிவர்ஸே குடுக்கும். டோன்ட் வொரி. ஓகேவா? நம்மளால நம்மளால ஜாயின் பண்ண முடியாதோ, நம்மளால படிக்க முடியாதோ, டோன்ட் திங்க் லைக் தட். இட்ஸ் நாட் அ பிக் டீல் அட் ஆல். ஓகே. யூ வில் கெட் இட். எஸ். அட்டெண்டன்ஸ் லிங்க் போட்டிருக்கேன். ஓகே. ப்ளீஸ் ஃபில் இட். ஸோ ஹோப் இன்னைக்கு செஷன வந்து நெறைய கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எஸ். கிஷோர் தஞ்சாவூரா நீங்க? சந்தோஷம். சூப்பரான ஒரு பிளேஸு.
ஸோ ஐம் ஹாப்பி டு பி தஞ்சாவூருக்கு ஒரு 4 டைம் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எஸ். ஓகே. உங்களுக்காக நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸ்ட்ரா எடுக்குறேன்னு சொல்றீங்களா? அப்ப நம்ம கிளாஸையும் கொஞ்சம் இயர்லியரா ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ. இல்லன்னா எங்க வீட்ல அடிப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு சமைச்சு போடுறதுக்கு எங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படா இவன் வருவான் சாப்பாட செஞ்சு அவனுக்கு போட்டுறலாம்னு சொல்லிட்டு. எனிவே நோ ப்ராப்ளம். ஆ நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வி கேன் ஹேவ் அ இயர்லியர் செஷன். ஓகே. ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே. எஸ். அட்டெண்டன்ஸ ஃபில் அப் பண்ணுங்க. ஆ ஸோ இன்ட்ரஸ்டட் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன் குரூப்ல. ஸோ எஸ். ஓகே கைஸ். ஸோ தேங்க் யூ. முத்து, சபரீஷ். நீங்க படிச்சுட்டே இருங்க. ஃப்ரீலான்சிங் பண்ண கத்துங்க. ஓகே. யூ கேன் யூ கேன் பே யுவர் ஓன் பேமெண்ட். உங்களோட கோர்ஸ் ஃபீஸ நீங்களே கட்டிக்கலாம். ஃப்ரீலான்சிங் பண்ண கத்துக்குங்க. ஓகே. ஆர்டிசன் சிக்மா. உங்களுக்கு சொன்னா புரியாதா? நாளைக்கு வாங்கன்னு சொல்றேன்ல. கியூரியாசிட்டி தாங்க முடியலையா? எனக்கு வந்து பிங் பண்ணுங்க. என்னோட WhatsApp குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து பிங் பண்ணுங்க நீங்க. ஓகே. தட்ஸ் நாட் அ பிக் டீல் ஆர்டிசன். ஓகே. நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? இன்னைக்கு கியூரியாசிட்டியோட போயிட்டு தூங்குங்க. அப்பதான் நாளைக்கு நீங்க வருவீங்க. சரியா? ஓகேப்பா. ஓகே காய்ஸ். தேங்க் யூ. நாளைக்கு நான் டைமிங் அப்டேட் பண்றேன் லிதேஷ். ஓகே. தேங்க் யூ காய்ஸ். தேங்க் யூ சோ மச். வில் கனெக்ட் டுமாரோ. பை.